இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே கேசியே தான் காமிக்கிறாங்க. திரும்பி மெதுவா எந்திரிச்சு பாக்குறப்போ கேசியோட பையன் கையில நெருப்ப வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இத பார்த்துட்டு அவனும் பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆனா அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கையில வச்சிருக்க நெருப்பை அவன் படுத்துட்டு இருந்த கூடாரத்துக்குள்ள தூக்கி வீசிடுறான். அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு எப்படியோ கேசி வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா கேசியோட 2 பசங்களும் அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி தெரியுது. கேசியும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறா. அங்க ஒரு இடத்துல ஒரு பையன் நிக்கிறான். அவனை போய் கேசி பார்த்துட்டு, என்னாச்சு, என் கூட பேசு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மேசன் வரான். மேசன் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த பசங்களுமே இல்ல. நம்ம கேசி தான் கையில நெருப்பை வச்சுட்டு அங்க இருக்க எல்லா கூடாரத்துக்கும் தீய வச்சிட்டு இருக்கா. இத பார்த்த மேசன் அவ கையில இருந்து நெருப்பை கீழே தட்டி விட்டு போட்டு அவளை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்தே போயிடுறான். கேசி கண்ணுக்கு 2 குழந்தைகளா தெரிஞ்சாங்கல்ல, அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் தான். அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல இந்த சீரிஸோட நேம் போடுறாங்க, தி ஒன் லேண்ட். அப்படியே கட் பண்ணோம்னா ஒரு பங்களா வீட்டை காமிக்கிறாங்க. அந்த பங்களா வீட்டுல கீழே ஒரு சின்ன பொண்ணு நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினி சேஸ். சின்ன வயசுல காமிக்கிறாங்க. அப்போ சேஸோட அம்மா மேல இருந்து கீழே வராங்க. கையில ஒரு சரக்கு வச்சுக்கிட்டு, நீ ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், புரியுதா உனக்கு? நீ எங்க விளையாண்டு உன்னோட பேக்கை மிஸ் பண்ணிட்டு வந்த? ஒரு பொண்ணுங்க இதை மாதிரி எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது மைண்ட்ல வச்சுக்கோ. ஒரு பொண்ணு எப்பவுமே அடக்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு பயந்து நிக்கிறா. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா, சேஸ் ஒரு ஃபைட்டிங் கிளப்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணு கூட ஃபைட் பண்ணி அவளை அடிச்சு படுக்க போட்டுறா. இதானம்மா உன்னோட அடக்க ஒழுக்கம்? சரி, இந்த இடத்துக்கு அப்படியே பார்த்தோம்னா சேஸோட அம்மா வந்துடுறாங்க. சேஸோட அம்மா வந்துட்டு, இதெல்லாம் நீ என்கிட்ட எப்ப சொல்ல போற? நீ இந்த மாதிரி இப்ப எப்ப மாறின அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு சேஸ், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க, நீ ரொம்ப நாளா வீட்டுக்கு வரல, அதுதான் உன்னை நான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஆனா நீ இதுக்காக தான் வீட்டுக்கு வராம இருக்கேன், இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு சேஸ் அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்ல அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்ப என்ன பண்றாங்கன்னா, சேஸ் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து பார்த்துட்டு, நீ இன்னும் உமனாதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சேஸ், ஆமா நான் இன்னும் உமனாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கு அவங்க அம்மா, அதிசயமா இருக்கு, நீ இருக்க காஸ்டியூமுக்கும் உன்னோட போட்டுக்க ட்ரெஸ்ஸுக்கும் பாக்குறதுக்கு நீ ஒரு ஆம்பளையா ஆபரேஷன் பண்ணி மாறிட்டியோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேஸ் அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டி விட்டுறா. அவங்க அம்மா எதையுமே காதுல வாங்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா இன்னொரு 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம சேஸ் இப்ப ஆர்மியில ஜாயின் பண்ணிட்டா. ஆர்மியில ஜாயின் பண்ணிட்டு அங்க ஒரு மிஷனுக்காக காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்பதான் அங்க அவ கூப்பரை மீட் பண்றா. கூப்பர் தான் அவங்க டீமோட லீடர். அப்ப அவங்க 2 பேரும் அந்த மிஷன்ல போறப்பவே தங்களோட காதலை வளர்த்துக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. அப்போ கூப்பர் என்ன பண்றான்னா, அவனுக்கு தெரியாம அங்க இருந்து ஒரு பாம்பை மீச்சிடறான். அதனால பாம்பு அடிச்சு கூப்பரை தூக்கி போட்டுருது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, கூப்பருக்கு மூஞ்சி ஃபுல்லா ஒரு அடிபட்டு இருக்கு. அவனுக்கு பேண்டேஜ் மாதிரி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க ஹெலிகாப்டர் வந்திருக்கு. கூப்பர் அங்க இருந்து கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினி சேஸும் அவங்க கூட அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அதே சமயத்துல அவங்க பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேஸ் ஒரு துப்பாக்கி வச்சிருந்தாங்கல்ல, அந்த துப்பாக்கியில புல்லட் எல்லாம் போட்டு கூப்பரை பார்த்து போயிட்டு இருக்கா. கூப்பர் பக்கத்துல வந்துட்டு, நீ ஒரு இமேஜினேஷன் தான், இது ஒரு ட்ராப், என்னை பிடிக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்காங்க, அந்த ட்ராப் தான் நீ உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். கூப்பருக்கும் இப்பதானே பாஸ்ட்ல நடந்த விஷயம் எல்லாம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கூப்பர் என்ன சொல்றான்னா, இது வந்து ட்ராப் கிடையாது, நான் உண்மைதான். சேஸோட கையை பிடிச்சு தான் நெஞ்சில வச்சு காமிக்கிறான், நான் ஒரு சிமுலேஷன் இல்ல, உண்மையான மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணி கேசியையும் மேசனையும் காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜ்ல தீப்பத்தினால இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியாம நம்ம சேஸை தேடி போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அவங்க தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பீச் ஓரமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு இடத்த பாக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சேஸ் நம்மகிட்ட சொல்லியிருக்கால, இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம், ஒருவேளை இதுவா அந்த வாட்டர் ஃபால்ஸா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நேரம் நடந்து போனோம்னா அந்த கரை அங்க முடியுது. அதை பார்த்துட்டு, சரி வாங்க நாம கடலுக்குள்ள இறங்கிதான் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசிய மேசன் கூப்பிடுறாரு. அதுக்கு கேசி கடலுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிடுறா. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க பசங்க 2 பேத்தையும் அந்த கடலுக்குள்ள தள்ளிதானே கொள்ளுவா. அந்த நினைப்பு அவளுக்கு வந்து போகுது. அதனால கேசி நான் கடலுக்குள்ள வரமாட்டேன்னு வந்து சொல்ல, மேசன் அவங்க கையை பிடிச்சி மெதுவா கடலுக்குள்ள கூட்டு போய் அந்த கரையை கடக்குறாங்க. அதே நேரத்துல கட் பண்ணி நம்ம பீச் ஓரமா இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்க போனோம்னா அந்த பிளாக் நடிச்சிருப்பான்ல, அவனுக்கு கால்ல அடிபட்டு அவனுக்கு நம்ம பிளர் வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தூரத்துல இருந்து நம்ம நீலமுடிக்காரன் பாத்துறான். இதை பார்த்து அவனுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே லைட்டா காண்டாக ஆரம்பிக்குது. அந்த பிளார் கன் வச்சிருந்தவன் பேண்டேஜ் ஒட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்போ நீலமுடிக்காரன் அப்போ அவன் கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி வந்து உட்கார்ந்து பிளர்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த தீவோட குயினே நீதான், நான் தான் இந்த தீவோட ராஜா, நம்ம 2 பேத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுதான் இந்த தீவோட முதல் இளவரசன், இந்த சிமுலேஷன்ல பிறக்கிற ஃபர்ஸ்ட் குழந்தை அதுவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்ட பிளர், உன் கண்ணுல எந்த
தூசியுமே இல்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் பாக்ஸ்ல இருக்க மெடிசன் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அப்போ நீலமுடிக்காரர் என்ன சொல்றான்னா, பிளர் நான் உங்கள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ அதுக்கு எனக்கு எதுவுமே சொல்லவே கிடையாது, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு பிளர் என்ன சொல்றான்னா, இல்ல இனிமேல் இதை பத்தி நீ பேசாத, எனக்கு அதுல எந்த விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. அப்பதான் நீலமுடிக்காரோட ஃபேஸ் லைட்டா சைக்கோ முகத்துக்கு மாற ஆரம்பிக்குது. இப்ப பேண்டேஜ் ஒட்டிட்டு போனான்ல, அவன் என்ன பண்றான்னு பார்த்தா, அவன் நேரா போய் ஒரு கடற்கரையில உட்காந்துட்டு, எனக்கு எந்த பெயின் கில்லர்ஸும் தேவையில்லை, நான் தான் எல்லாத்துக்கும் பெயின் கொடுப்பேன், எனக்கு யாராலையும் பெயின் கொடுக்க முடியாதுன்னு ஒரு சைக்கோ மாதிரி பேசுறான். அப்பதான் அங்க நடந்த பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஏற்கனவே இவன் துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் சுற்றுப்பான்ல, அங்க இருந்து அவன் என்ன பண்றான்னா அப்படியே பார்க்கிங் பக்கமா வரான். பார்க்கிங் பக்கமா வந்துட்டு போலீஸ் வர சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படியே சுட்டுட்டு செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுறதுக்கு ட்ரை பண்றான். பட் அந்த கன்னை எடுத்து வாயில வச்சு பாக்குறான், தலையில வச்சு பாக்குறான், அவனால சுட முடியல பயத்துல. அந்த கன்னை அப்படியே கீழே வச்சுட்டு போலீஸ்காரங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறான். அவனுக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. சோ அந்த டைம்ல பிளர் என்ன பண்றான்னா, அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறா. இந்த நீலமுடிக்காரன் என் மேல ரொம்ப பொசசிவா இருக்கான், என்னை லவ் பண்றேன்னு சொல்லி என்னை பத்தியே பேசிட்டு இருக்கான், அவன்கிட்ட நான் கொஞ்சம் தப்பிக்கணும், அதுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இல்ல அவன் ஆல்ரெடி உனக்கு எனக்கு ஏதாச்சும் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டான் என்கிட்ட, நான் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நீ என்னை விட்டுட்டு தனியா எங்கேயும் போயிடாத, எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இவனோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா கடல் குரூப்பான கேசியும் மேசனும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு முயலை பிடிச்சு வறுத்துட்டு இருக்காங்க. அதை தூரத்துல இருந்து நம்ம மொரட்டு பீஸும் முட்டா பீஸும் பாக்குது. இப்ப அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல குழந்தை பெத்துக்கிறதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, அதனால யாரு வேணாலும் எவ்வளவு குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் மனசு மாறி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க, இந்த மாதிரியே இந்த தீவுல இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லவங்களா மாறிட்டாங்கன்னா நமக்கு எந்த வேலையும் கிடையாது, இவங்களும் இங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல, அந்த மொட்டையனும் மத்தவங்க இவங்கள மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, இது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்றான். அப்போ மொட்டை இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 15 நிமிஷத்துல இங்க ஒரு கொலை விழுக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யாரு அப்படின்னு கேட்க, அவன் கையில இருந்து ஒரு போன் ஓபன் பண்ணி அவன் காமிக்கிறான் இவங்கதான் அப்படின்னு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடற்கரையில் இருக்காங்கல்ல அவங்கள, இங்க இருக்க எல்லாரையுமே சில பேர் மானிட்டர்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம கூப்பருக்கு சில பாஸ்ட்ல நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. கூப்பரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்கல்ல, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன கூப்பருக்கு ஆபரேஷன் பண்ணி அவனை காப்பாத்திட்டாங்க. ஆனா அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு சைடு மூஞ்சியெல்லாம் வெந்து போயிருச்சு. இருந்தாலும் சேஸ் அவன் கூடயே இருந்து அவனை பத்திரமா பாத்துக்கிறான். கட் பண்ணா அப்படியே பிரசன்ட்ல கூப்பர் அங்க ஒரு கண்ணாடி இருக்கு, அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி பக்கத்துல மெதுவா நடந்து போயிட்டு இருக்கான். டக்குனு யாரோ பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. கூப்பர் பயந்துட்டு திரும்பி பாக்குறான், பின்னாடி யாருமே இல்ல. அவன் திரும்பவும் கண்ணாடி திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு சேஸோட அம்மா முன்னாடி வந்து நின்னுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் அப்படியே பயந்துடுறான். அப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க தலையிலிருந்து ஒரு புல்லட்டை எடுத்து அவன் மூஞ்சி முன்னாடி நீட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் கண்ணை முடியுது, உண்மை இல்ல உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி சேஸ் வந்து அவனை தொடுறான். தொட்ட உடனே இவன் பயந்துட்டு திரும்பி பாக்குறான். என்ன ஆச்சுன்னு சேஸ் விசாரிக்கும் போது, நான் உங்க அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நானும் இங்க எங்க அம்மாவை பார்த்தேன், மேபி நான் தான் எங்க அம்மாவை கொன்றிருப்பேன், இதுதான் என்னோட கிரைம், அதுக்காக தான் இந்த ஜெயிலுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட கூப்பர், இல்ல இது நீ பண்ணல, நான் இதை பண்ணிருப்பனாலும் எனக்கு தெரியல, நம்ம ரெண்டு பேர்த்தையும் மேபி யாராச்சும் இந்த கேஸ்ல ஃபேக்கா மாட்ட வச்சிருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் கூப்பர், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம், இங்க நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல கட் பண்ணி நம்ம கடற்கரையோரமா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த பிளார் கன்னை சுட்டான்ல அவனதான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு இடத்துல ட்ரெஸ் மாத்தலாம்னு சொல்லி வரான். அந்த இடத்துல ஆல்ரெடி அந்த நீலமுடிக்கார இருக்கான். அவன் இவனை பார்த்துட்டு, நீ பிளேரை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் பிளேரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இருந்தாலும் நீலமுடிக்காரனுக்கு இருந்த காண்டுல அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனை கழுத்தோட புடிச்சு நசுக்கி அவனை கீழே படுக்க போட்டு கழுத்தை நெரிச்சு அவனை கொன்னுறான். இவனவும் எவ்வளவோ தப்பிக்க முயற்சி பண்ணான், பட் அவனால அதை முடியல. அந்த சமயத்துலதான் நம்ம பிளருக்கு ஒரு பாஸ்ட்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவன் வந்துட்டு ஒரு லெஸ்பியன், அவன் ஒரு பொண்ணு ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கா. இந்த விஷயம் ஞாபகம் வந்த உடனே சந்தோஷமா அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. அவன் ஓடி வந்து பார்க்கும்போது அந்த பிளார் வச்சிருந்த பையன் செத்து கிடக்கிறான். நம்ம நீலமுடிக்கார அவனை கொன்னுட்டு அங்க நிக்கிறான். அதை பார்த்துட்டு இவனால என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ நீலமுடிக்கார, நம்ம கடல்ல ஒரு வாக் போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு அதிர்ச்சியில அப்படியே கீழே உட்காந்துடுறா பிளர். அதுக்கப்புறம் நீலமுடிக்காரனை பார்த்துட்டு, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாம இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றா. அதே சமயத்துல அங்க கடந்த பிளார் கன்னை எடுத்து நீலமுடிக்காரனுக்கு தெரியாம தான் இடுப்புல மறைச்சு வச்சுக்கிறா. சரி வா நம்ம பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு, நமக்கு குழந்தை பிறந்தா என்ன பேரு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பீச்ல போய் ரெண்டு பேரும் நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிளர் சொல்றான், நான் உன்னைய மறக்கவே மாட்டேன் அப்படின்னு. இந்த பையன் மூஞ்சிய பாருங்க, எவ்வளவு ஆனந்தத்துல சிரிச்சிட்டு
யோசிச்சுட்டு இருக்கான்ட்டு. ஆனா அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னா யாருக்குங்க தெரியும். டக்குன்னு பின்னாடி இந்த பிளாட் கன்னை எடுத்து அவன் வயித்து மேல சுட்டுறா பிளர். அதே இடத்துல சுட்டு முடிக்காரன் தான் உயிரை விட்டுறான். இதே சமயத்துல கேசியும் மேசனும் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ கேசி உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு சேஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க யாருமே நம்பல அப்படின்னு சொல்லி சொல்ல, பின்னாடி இந்த மேசன் காய்ஸ் அந்த குச்சியெல்லாம் கீழே இறக்குறீங்களா, நான் உங்களை அட்டாக் பண்ணலாம் இங்க வரல, உங்க கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். திரும்பவும் கேசி உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் மறக்காம எங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட வேற என்ன வேணும், எங்கிட்ட வேற ஏதாவது திங்ஸ் இருக்குதான் எடுத்துட்டு போறக்கா இங்க வந்தையா, எங்கிட்ட இந்த ஒரு பேக் தான் இருக்கு, இந்த இதுல பாத்துக்கோ, உனக்கு தேவையானது ஏதாச்சும் இருந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேஸ் அந்த பேக்கை தூக்கி வீசுறா. கேசி அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு கவர் இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு உங்க 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா, ஏன் இதை எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறா. இதை பார்த்த கூப்பர் சேஸுக்கு இந்த துப்பாக்கியை எடுத்து அங்க முன்னாடி நீட்டி மிரட்டுறான். அப்போ சேஸ் என்ன சொல்றான்னா, கூப்பர் என்னைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ இந்த கண்ணை கீழே இறக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு கூப்பரோ கேசி ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு டாமினேஷன் மைண்ட் செட் இருக்கு, அதை அவளை எப்படியாச்சும் இறக்கி ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே கூப்பருக்கு பாஸ்ட்ல நடந்த இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. கூப்பர் சேஸோட அம்மாவை பாக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அங்க என்ன சொல்றான்னா, நீங்க என்னோட ஃபார்ம் லேண்டிங்கான லீஸை வந்து நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க, அதை எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, நான் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நீ இதுக்கு முன்னாடி இருக்க பாக்கியே இன்னும் கொடுக்கல, இதுக்கு மேல நீ எப்படி அமௌண்ட் கொடுப்பேன்னு நம்பி உனக்கு நான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க என்னை இதுக்கும் கூட நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு சேஸோட அம்மா, நீ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறியா, உன் மூஞ்சியை நீ கண்ணாடியில பாத்தியா, நீ ஒரு கருப்பேன், உனக்கு நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், அண்ட் உன்னோட ஒரு பக்கம் மூஞ்சியே தீஞ்சு போய் கிடக்குது, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் என் பொண்ணை கொடுப்பேனா, உனக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. என் பொண்ணுக்கு டாக்டர் லாயர் அந்த மாதிரி ஒரு மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அவங்க சொல்ல, சேஸுக்கு டாக்டரோ லாயரோ தேவையில்லை, சேஸுக்கு நான் தான் வேணும், சேஸ் என்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, இது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. சேஸோட அம்மா சிரிச்சுக்கிட்டே கூப்பர் பக்கத்துல வந்து, உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்கு என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, நீ மேரேஜ் பண்ற பொண்ணோட அம்மாட்ட போய் பிச்சை எடுக்கிறதா உன்னோட தகுதியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுக்கு கோவம் வந்துருது. இவன் கோவத்துல புடிச்சு திட்டி விட்டாரான். அதனால சேஸோட அம்மா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீ இந்த லேண்டை நாளைக்கே காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நீங்க எங்களை வாழ விடுங்க, எனக்கு வந்து நீங்க பணம் கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் டைம் கொடுங்க, நான் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன், அதை லீஸை கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படின்னு எவ்வளவோ அவன் சொல்லி பாக்குறான். பட் அதுக்கு சேஸோட அம்மா அதை கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து கூப்பர் முன்னாடி காமிச்சு, நீ இங்க இருந்து இப்ப வெளியே போகாட்டி உன்னை சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கண்ணை என் மூஞ்சி முன்னாடி காமிக்காதீங்கன்னு சொல்லி அவன் அந்த கண்ணை புடுங்க பாக்குறான். அப்போ சேஸோட அம்மாக்கும் கூப்பருக்கும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருது. அப்போ அங்க இருந்து ஒரு பொருளை எடுத்து சேஸோட அம்மா கூப்பரோட தலையிலேயே அடிச்சிடறாங்க. அப்போ கை தெரியாம பட்டு கன்னு ட்ரிகர் ஆகி சேஸோட அம்மா மேல பட்டு அவங்க அம்மா அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு வந்தோம்னா, கூப்பர் தாங்கிட்டு இருந்த கன்னை வச்சு மேசனை சுட்டுறான். சேஸ் கூப்பரை பார்த்து, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுதான் கேட்கிறேன், நீ ஏன் மேசனை சுட்டே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் அதை சொல்லல, உங்க அம்மாவை சுட்டது நான் தான் அப்படின்னு சொல்ல, சேஸுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்போ சேஸ் அவனை அடிக்க போறப்போ மொட்டை தலைய வந்து தடுத்துட்டு, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ கூப்பர் தாங்கிட்ட இருக்க கன்னை வச்சு அவனை சுட பாக்குறப்போ, ஒரு பொண்ணு இருப்பான்ல மொட்டை தலையன் கூடயே, அவ வந்து கூப்பரை அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே அங்க மாத்தி மாத்தி சண்டை நடக்க ஆரம்பிக்குது. கூப்பரும் மொட்டை தலையனும் சண்டை போட்டுக்கிறாங்க, சேஸும் அந்த பொண்ணும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ சண்டையோட ஒரு கட்டத்துல மொட்டையனை சேஸ் அடிக்கிறான். அப்போ தாங்கிட்ட இருக்க கத்திய வச்சு சேஸ அடிக்கிறதுக்காக மொட்டையை சுத்துறான். அவன் கூட இருக்க பொண்ணு மேலேயே அது பற்றுது. அது மட்டும் இல்லாம சேஸ் என்ன பண்றான்னா, அவ வச்சிருப்பாள் ஒரு குச்சி, அதை வச்சு பகுட்டுலயே ஒரு குத்து குத்தி அவளை சாவடிச்சிடறான். இதனால காண்டான மொட்டை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த குச்சியை புடுங்கி அவளோட வயிற்றுலயே குத்தி சேஸ படுக்க போட்டுறான். அப்புறம் அவன் கூப்பரை வெட்ட வரலான்னு பாக்குறப்ப அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்புறம் கூப்பர் சேஸ பார்க்க வரான். சேஸ் என்ன சொல்றான்னா, நீ என் பக்கத்திலேயே வராத, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சேஸ் அப்படியே தனியா நடக்க ஆரம்பிச்சிடுறான். இவனும் சேஸை எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். பட் சேஸ் அதை கேட்காம அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிடுறான். சேஸ் இப்ப எங்க போறான்னு பார்த்தோம்னா, அவ அப்படியே பொறுமையா நடந்து அந்த பீச் பக்கமா போயிடுறான். அங்க போனதும் சேஸுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. அதனால சேஸ் அங்க நடக்க முடியாம அப்படியே அந்த மண்ணில் படுத்து கிடக்குறா. அப்ப திடீர்னு பார்த்தா சேஸ் அந்த லேப்ல கண்ணை முடிச்சு எந்திரிக்கிறா. இந்த எபிசோட இதோட கட் பண்றாங்க. நாளைக்கு மதியம் கரெக்டா 3:33க்கு தி ஒன்லேண்ட் வெப் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் ரிலீஸ் பண்ணுவோம். அதனால மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே கைஸ், பாய்.